நான் இன்னைக்கு பேச போற தலைப்பு கர்மான்னா பாவமா, கர்மான்னா அனுபவிச்சு தீக்கணுமா அப்படின்றத தான் இன்னைக்கு பேச போறோம். ஃபர்ஸ்ட் கர்மான்னா என்னன்றது புரிஞ்சுக்கணும். கர்மாக்கு பல சப் மீனிங்ஸ் இருக்கு. சின் இருக்கு, அதாவது பாவங்கள் இருக்கு, டெஸ்டினி இருக்கு, அதே மாதிரி ஒருத்தனுடைய பிராரப்தம் இருக்கு. அந்த மாதிரி பல விஷயங்களை சம்மந்தப்பட்டது தான் கர்மா. கர்மான்னா பிளாங்கா நீ பாஸ்ட்ல இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், நல்ல ஃபியூச்சர்ல இப்படிதான் இருப்பேன்றது சொல்றது கர்மா கிடையாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் புத்திசத்துல கர்மாவை கௌதம் த புத்தா, அதாவது 9வது அவதாரம், அவர் என்ன சொல்றாருன்னா கர்மான்றது அன்ஸ்கில்ஃபுல் ஆக்ஷன். நீ செய்யும் காரியங்கள் ஒரு மாதிரி அன்ஸ்கில்ஃபுல்லா செய்யற, உன்னுடைய மனசு புத்தி வாக்கு எல்லாமே அன்ஸ்கில்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆக்ஷன் தான் கர்மா அப்படின்றத அவர் ரொம்ப தெளிவா சொல்றார். அதனால இப்ப உதாரணத்துக்கு கர்மான்னா பூமராங் எஃபெக்ட். கர்மான்னா என்ன? இப்ப நான் ஒரு விஷயம் பண்ணேன்னா அது எனக்கு திருப்பி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், என் ஒய்ஃபை நான் கத்துனா என் ஒய்ஃப் என்ன பண்ணுவா? திரும்பி கத்துவா. என் பொண்ணை கத்துனா என் பொண்ணும் திருப்பி கத்துவாங்க. அந்த மாதிரி நான் என்ன பண்றேனோ அது எனக்கு திரும்பி வரும்போது நான் அதை மறந்து போய் விடுகிறேன். அதுதான் கர்மா. ஸோ அந்த கர்மான்றது அனுபவிச்சு தீர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்மான்றது நம்மளுடைய பிஹேவியர், வேர்ட்ஸு, ஆக்ஷன் அதெல்லாம் மாத்திண்டாலே இம்பாக்ட் ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நாம உள்ள செய்யறது வெளியில நம்மளுக்கு பூமராங் எஃபெக்டா கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, என் மேனேஜர் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கான், டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு. நான் சொன்னேன், உங்க வீட்டில் உங்க ஒய்ஃபு குழந்தைங்கள பணத்தால் டார்ச்சர் பண்றீங்க, அதனால தான் உங்களுக்கு மேனேஜரால டார்ச்சர் நடக்குது அப்படின்னு. அவர் அப்படியே ஷாக் ஆயிட்டார். அவர் என்ன கேட்டார்னா, ஏன் சார் இதுக்கும் அதுக்கும் என்ன லிங்க் அப்படின்னு. நீங்க இன்சைடு பண்றத உங்களுக்கு வேற யாரோ பண்ணி காட்டுறாங்க, ஏன்னா நீங்க இன்சைட்ல பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு. அதாவது உங்களுடைய மனைவி மக்களுக்கு நீங்க பண்ற மாதிரியே இன்னொருத்தர் உங்களுக்கு பண்றாங்க, அது உங்களால எடுத்துக்க முடியல, அதனால நீங்களும் மாறணுன்றதுக்கு கடவுள் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொன்னார். அவர் ஒன்னே, ஆமா சார் நான் மாத்திக்கிறேன், என் ஒய்ஃபை நான் தேவையில்லாம திட்டுறேன், அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டேங்கிறேன், அதுதான் இதோட ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் என்ன பண்ணுவாரு, சர்வன்ஸ் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுவார். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் திட்டுவாரு, ஒரே கத்துவாரு. அந்த எவனோ ஒருத்தன் பேப்பர் போட்டு அந்த பணத்தை எடுத்து வச்சிருக்கான், அவனை திட்டி கலாட்டா பண்ணி அந்த 50 ரூபா பேப்பரையும் திருப்பி கொடு அப்படின்னு பண்ணியிருக்கார். அதை அவர் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய வியாபாரம் பண்றாரு. அவர் இந்த ஸ்டெபிலைசர் கம்பெனி வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு கஸ்டமர் என்ன பண்ணாரு, ஐயா எங்களுக்கு பொருள் கொடுங்க அப்படின்றத கேட்டாரு. அவர் பொருள் கொடுங்கன்னு கேட்ட உடனே இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆமா ஆமா நாங்க கொடுக்குறோம், ஆனா செக்கெல்லாம் எடுத்துக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு அவன் பேசி அவங்ககிட்ட பொருளை கொடுத்து செக்கை கொடுத்துட்டாங்க. பாத்தீங்கன்னா அந்த ஆள் பட்ட நாமும் போட்டார். அதனால பெரியவங்களுக்கு செஞ்சீங்கன்னா சின்னவங்க வழியா ப்ராப்ளம் வரும். சின்னவங்க உங்களை விட வயசுலையோ இல்ல பணத்திலையோ இல்ல லைஃப்லயோ ரொம்ப கம்மியா இருக்கிறவங்கள டார்ச்சர் பண்ணீங்கன்னா உங்களை விட பெரிய வில்லாதி வில்லன் உங்களை சிண்டை பிடிச்சி ஆட்டுவான். ஸோ இதுதான் கர்மா. அதே மாதிரி இப்ப ஒருத்தர் அம்மா அப்பாவை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தான். ஒரு பையன் ஒரு பயங்கர டார்ச்சர் பண்ணியிருந்தான், சிஸ்டர் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணியிருந்தான். நான் சொன்னேன், உனக்கு பிறக்கிற குழந்தை உன்னை டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு. நான் சொல்லி வச்ச மாதிரியே அவனுக்கு பிறக்கிற குழந்தை டார்ச்சரா இருந்தது. ஒரே அழுகும், ஒரே உடம்பு சரியில்லாம போகும், கத்தும், கலாட்டா பண்ணும், இதெல்லாமே நடக்கும். அதனால கர்மான்றது அனுபவிச்சு தீர்க்க வேண்டியது இல்லை, அன்ஸ்கில்ஃபுல் ஆக்ஷன், வேர்ட் அண்ட் தாட். ஸோ அதை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு கர்மானா அனுபவிச்சு தீக்கணும், அனுபவிச்சு தீக்கணும்னா என்னைக்கு அனுபவிக்கிறது, என்னைக்கு தீக்கிறது?
அதனால நீங்க பண்ண விஷயங்கள் உங்களுக்கு திரும்பி வரும்போது ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணிகிட்டே இருந்தா. அவ வந்து அந்த வீட்டில் வந்து அவங்க அண்ணன் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தான். அவன் ரொம்ப பெரிய பணக்காரன். அந்த அண்ணங்காரன் வந்து இந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணோடனே இந்த தம்பிக்காரனை அவள் கைட்டி விட்டுட்டா. லிட்ரலாக நம்பிக்கை துரோகம் வந்து பண்ணியிருக்கான். நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதை பண்ணிக்கிறேன், இதை பண்ணிக்கிறேன். அந்த பையன் அழுது அவங்க அண்ணங்கிட்ட சொல்ல முடியாமல் கடைசியில் இவளே அந்த பையனுக்கு அண்ணி ஆயிட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கர்மா பூமராங் ஆகும் பொழுது என்ன ஆச்சுன்னா, இந்த பொண்ணுக்கு மேரிட் லைஃப் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிற்பகல் செய்யின் முற்பகல் விளையும், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். ஆணுக்கு செஞ்சீங்கன்னா பெண் வழியா வரும், மேலே இருக்கிறவங்களுக்கு செஞ்சீங்கன்னா கீழே இருக்கிறவங்களால வரும், கீழே இருக்கிறவங்களுக்கு செஞ்சீங்கன்னா மேலே இருக்கிறவங்களால வரும், வயதானவர்களுக்கு செஞ்சீங்கன்னா சின்ன பசங்க மூலமா டார்ச்சர் வரும், சின்ன பசங்களை டார்ச்சர் பண்ணீங்கன்னா வயதானவர்களால ப்ராப்ளம் வரும். அதனால நம்ம உங்களுடைய வீட்டுக்குள்ள வந்து வெறுப்பேற்றினீங்கன்னா வீட்டுக்கு வெளியில வந்து உங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு பிரச்சனை வரும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஐஐடியில் ஒர்க் பண்றாரு. அவர் வந்து டைரக்டர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. அவர் வந்து எல்லாரையும் படுத்துவார், எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுவார். ஆஃபீஸ்ல வந்து தாம் தூம் தஸ் புசுன்னு நடந்துப்பாரு. காரணம் என்னன்னா, அவர் நடந்துக்கிறத வச்சு எல்லாரும் பயப்படுவாங்க. இவர் டைரக்டர்கிட்ட ஏதோ போட்டு கொடுத்தா என்ன வருதுன்னு. அவர் வீட்டுக்குள்ள ஒரே டார்ச்சர். ஒய்ஃப் ஒரே கத்தும், ஒரே கலாட்டா பண்ணும், நடு ராத்திரியில எழுந்து சண்டை போடும். இந்த ஆள் பாத்திரம் வந்து தேக்கலை அப்படின்னா கத்தும், இந்த ஆள் வந்து ஒழுங்கா காய்கறி நறுக்கி கொடுக்கலன்னா ஒரே கத்தும். அவன் வந்து என்கிட்ட சொன்னான், சார் நான் என்ன பண்றதுன்னு தெரியல, என் கீழே வேலை செய்யறவங்க எல்லாருமே என் ஃப்ளாட்டை சுத்தி இருக்காங்க, வேணுட்டே கத்தி என்னை அவமானப்படுத்துறா, ஒரே வெறுப்பேத்துறா அப்படின்றது இருக்கு. அதனால கர்மான்றது வந்து நீங்க எதை செய்கிறீர்களோ அது உங்களுக்கு திரும்பி வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப ஏழையா இருந்தாரு. அவர் திருப்பி திருப்பி எல்லாருக்கும் வந்து உதவி தானம் எல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தாரு. அவருடைய கேரியர் வந்து பெட்டர் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி கணேஷ் வந்து அவருடைய 3 அண்ணா தம்பிகளுக்கு வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணி வச்சு பெட்டரா இருந்ததுனால தான் அவர் கேரியர் வந்து இருக்கு. அதனால மற்றவர்களுக்கு ஒர்க் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து growth தானா வரும். இப்போ கம்பெனிக்கு சம்பளத்தில் வேலை செய்கிறவங்க யாரும் நிறைய பேர் வந்து க்ரோ ஆக மாட்டார்கள். அதனால இப்போ வந்து ஏன் ராகுல் காந்தி வந்து பவர்ஃபுல்லாக இருக்காரு, ஏன்னா அவர் பவரை ஷேர் பண்ணுறாரு. நிறைய பேரை சீஃப் மினிஸ்டர் ஆக்குறாரு, நிறைய பேரை வந்து மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் நரேந்திர மோடி நிறைய பேரை கவர்னர் ஆக்குறாரு, நிறைய பேரை அவங்க அடைய முடியாத பொலிட்டிக்கல் ஹைட்ஸு கொடுக்கறதுனால அவருடைய பவர் வந்து ஸ்ட்ராங்காக ஆயிண்டே வருது. ஸோ நீங்கள் பவர் கொடுத்தீங்கன்னா பவர் வரும், அதே மாதிரி இது கொடுத்தீங்கன்னா இது வரும். அதாவது பணம் கொடுத்தீங்கன்னா பணம் திரும்பி வரும். இதுதான் கர்மாவுடைய பூமராங் எஃபெக்ட். ஆனால் இவங்க கர்மான்ற பேரில் வந்து நீ அனுபவிக்கணும், நீ வந்து கஷ்டப்படணும் தேவையே கிடையாது. நீங்கள் பரிகாரம் செய்தீர்கள் என்றால் அந்த சூழ்நிலை, சந்தர்ப்பம், சிச்சுவேஷன் எல்லாமே மாறும். அதை விட்டுட்டு இப்போ வந்து பாஸ் வந்து தலகாணி அடியில் வச்சுக்கோ, இளையராஜா நாதங்களை வந்து கேட்டால் வந்து மாறும், சினிமா படம் வந்து இந்த சினிமா விசுவோட குடும்பம் ஒரு கதம்பம் படம் பார்த்தா மாறும், இதெல்லாம் வந்து முட்டாள்தனமான பேச்சு. கர்மா இதனால் ரிசால்வ் வந்து ஆகாது. உங்களுடைய பிஹேவியர், ஆட்டிடியூட், ஆக்ஷன், வேர்ட்ஸை மாற்றினீங்கன்னா தான் கார்மிக்காக வந்து ஒரு சிச்சுவேஷன்லேருந்து விலக்க வரும். ஒருத்தருக்கு வந்து சூரியன் ராகு இருந்தது. நான் சொன்னேன் உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒத்து வராது, உங்கள் அப்பாவை வந்து நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து ஆமாம் சார், எங்கள் அப்பாவை பண்ணதுக்கு வந்து என்னால் மன்னிக்கவே முடியல, எனக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்து வருது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னார். அதனால் நீங்கள் இதை கரெக்டாக என்ன புரிஞ்சுக்கணுன்னா, கர்மான்றது நீங்கள் எது செய்கிறீங்களோ அது திரும்பி வரும். சின்ன்றது பாவ கர்மா. பாவ கர்மான்றது கொலை, களவு, மற்றவங்களை ரேப் பண்ணுறது, மற்றவங்களுடைய பணத்தை அபகரிக்கிறது, மற்றவன் பொண்டாட்டியை அபகரிக்கிறது, இதெல்லாமே வந்து பேட் கர்மா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவங்கள்ன்றது வந்து வேற, கர்மான்றது வந்து வேற.
பாவங்கள் அப்படின்றது இன்டென்ஷனலா ஒருத்தனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றது, ஒருத்தனுடைய லேண்டை திருடுறது, ஒருத்தனுடைய ஒருத்தருடைய ஒய்ஃபை திருடுறது, கொலை பண்றது, கலாட்டா பண்றது, இது எல்லாருக்குமே ப்ராப்ளம். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு, வாள் எடுத்தவன் வாளாலே சாவான்றார். அப்படின்னா நீங்க வந்து இப்ப எல்லா ரவுடிங் எல்லாம் பாருங்க, அவங்க ஏதோ போலீஸ் என்கவுண்டர்ல செத்து போவாங்க, இல்ல அவங்களுடைய எனிமீஸ்னால அவங்க வந்து ப்ரிடாமினன்ட் பீப்புளா செத்து போவாங்க. ஸோ இதுதான் கர்மா. அதனால தான் பாப்லோ எஸ்கபார் அவ்வளோ பெரிய பெரிய இது வச்சிருந்தாலும், அவர் வந்து மெடிலின் கார்ட்டலோட ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் அவருக்கு என்ன ஆச்சு, கடைசியில போலீஸ் வந்து சுட்டு கொன்னுட்டாங்க. ஸோ அதனால கர்மான்றது வேற, பாவம்ன்றது வந்து வேற. பாவம்ன்றது தெரிஞ்சே ஒரு விஷயத்தை நம்பிக்கை துரோகம் செய்வது. கர்மான்றது அன்ஸ்கில்ஃபுல் ஆக்ஷன் அண்ட் வேர்ட்ஸ். இன்னொன்று இம்பார்ட்டன்ட் என்னன்னா டெஸ்டினி. டெஸ்டினினா கடவுள் எல்லாருக்கும் ஒரு வழி பாதையை காமிப்பார். அந்த வழி பாதையில நம்ம நடக்கணுமா வேண்டாமான்றது வந்து நம்ம தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நிறைய பேர் வந்து டெஸ்டினியை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. காரணம் வந்து அது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வந்து மியூசிக்கில் வந்து போகணுன்னு அவனுக்கு இன்டர்னலாக அர்ஜி இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அவன் மியூசிக்கில் வந்து போகல, ஏன்னா அதில் வந்து பணம் இல்லை, ஐடியில் தான் பணம் இருக்குது, அந்த மாதிரி சேர்ந்துட்டான். ஸோ அதனால் உங்கள் உள் உணர்வுகள் சொல்லும், உங்களுடைய டெஸ்டினியை பற்றி உள் உணர்வுகள் வந்து சொல்லும். அதை வந்து ஏற்றுக்காம எப்போ பார்த்தாலும் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லும்போது தான் உங்களுடைய டெஸ்டினி வந்து வேற மாதிரி ஆகும். அதே மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய லீனேஜ் கர்மா வந்து பயங்கர ஆக்டிவேட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு டைவர்ஸில் உங்கள் வீட்டில் யாருக்காவது டைவர்ஸ் நடந்ததுன்னா அடுத்த தலைமுறை டைவர்ஸ் பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்படி டயபெட்டிஸ் வந்து ஒருத்தருக்கு வருமோ அந்த மாதிரி இந்த இந்த வர ஜெனரேஷனுக்கும் டயபெட்டிஸ் வந்து வரத்துக்கு வந்து பாசிபிலிட்டி வந்து இருக்கு. அண்ட் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து இப்போ வந்து மெடிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, சைக்கியாட்ரிக்கு இருக்கிறவங்க வீட்டிலலாம் அல்சைமர், பார்க்கின்சன் அந்த மாதிரிலாம் வரும்னு வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச் பேப்பர் இருக்கு. ஸோ எப்படி வியாதி வந்து ஒரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை போகிறதோ அந்த மாதிரி நம்மளுடைய வம்சா வழியினர் செய்த நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நம்மளுக்கும் வரும். அதுதான் பிராரப்தம். பிராரப்தம்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் வந்து பிராரப்தம்னு எழுதியிருக்காங்க. அதனால எது நடக்குமோ அதுதான் நடக்கும், எது நடக்காதோ அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனம், வடிகட்டின முட்டாள்தனம். அது வந்து கர்மவாதின் அப்படின்னு முன்னாடியே இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பொன்னையா கிண்ணையான்னு நிறைய பேர் அஸ்ட்ராலஜர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னமோ அவங்ககிட்டே வந்து பிரம்மன் வந்து எழுதி கொடுத்த மாதிரி இந்த டேட்ல சொன்ன இது நடந்தது அப்படின்னு கம்பி கதை வந்து கட்டுவாங்க. இதெல்லாம் வந்து சாவை பத்தி சொல்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கிளாரவாயின்ஸ் வந்து வேணும். அது பேர் மிருத்யு சித்தின்னு பேரு. அதனால ஏதோ ஃப்ளூக்கா ஏதோ ஒரு இன்சிடென்ட் சொன்னதை வச்சு இப்படி வந்து பேசுறது வந்து இட் இஸ் நாட் குட். அதனால டெஸ்டினின்றது வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு வயசாகும், டீனேஜ் ஆகும், அது கல்யாணம் பண்ணிக்கும், குழந்தை பிறக்கும், வயோதிகம் ஆகும், இறப்பாகும். இது மட்டும் எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய விஷயம். அதனால கர்மான்றது வந்து எப்படி நம்ம வந்து பரிகாரம் அப்படின்னு பண்ணீங்கன்னா கம்மி ஆகும். இப்போ உதாரணத்துக்கு கார் வந்து ரிப்பேராக இருக்குது, காரை ரிப்பேர் பண்ணிங்கன்னா கார் நல்லா ஓடும். இப்போ மோட்டர் பைக் இருக்குது, மோட்டர் பைக்கில் இன்ஜின் ப்ராப்ளம் இருந்தால் பெட்டராக ஓடும் ரிப்பேர் பண்ணிங்கன்னா. அதனால் அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ ஃபேட்டலிஸ்டிக் சயின்ஸ். ஃபேட்டுனா எது நடக்குமோ அதான் நடக்கும் அந்த மாதிரி சொல்லலை. கர்ம பலன் அப்படின்றது தான் வராக மிகிரரும் பராசுர மகரிஷியும் வந்து எழுதுறாங்க. அதனால் தயவு செய்து நான் வந்து என்ன சொல்றேன்னா பரிகாரத்தை நம்புங்கள். எல்லா ஒரு 90% ஆஃப் த விஷயத்துக்கு வந்து பரிகாரம் தெல்ல தெளிவாக வேலை செய்யும். ஆனால் இவர்கள் அந்த பரிகாரம் தெரியாதனால எது நடக்குமோ அது நடக்கும்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றுறது. இப்போ உதாரணத்துக்கு டாக்டரே மெடிசன் கொடுக்குறான், ஏன்னா வியாதி சரியா போகணும் தான் மெடிசன் கொடுக்குறான். அதனால நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு கார்மிக் வியாதிகளை தீர்க்கக்கூடியது தான் ரெமிடிஸ். அதனால அதை மறந்து போய் இவங்க சொல்ற மாதிரி எடுத்து கொள்ளாதீர்கள்.
கர்மான்றது நிறைய பேருக்கு நம்ம வந்து ஒரு அன்ஸ்கில்ஃபுல் ஆக்ஷனாக பார்த்தோன்னாவிலே ஈஸியாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணிடலாம். அதனால் கர்மான்னா அலைன்மெண்ட் ஆஃப் பீப்புள் பிளேசஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தப்பாக இருக்கிறது தான் கர்மா. அலைன்மெண்ட் ஆஃப் பீப்புள் பிளேசஸ் ஆப்ஜெக்ட் கரெக்டாக இருக்கிறது வந்து கர்மா வந்து ஆக்ட், அதாவது பாசிட்டிவ் கர்மாவாக ஆக்ட் ஆகும். எல்லாருமே வரவங்க எல்லாருமே அவங்களுடைய கஷ்டம் ப்ராப்ளத்தை அஸ்ட்ராலஜி வழியாக சால்வ் பண்ணுன்னு வர்றது தான் வந்து கர்மா. அதனால் வராகமிகிரரும் பராசுரரும் கர்ம பலன் தான் அஸ்ட்ராலஜின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஃபேட்டுன்னு சொல்லவே இல்லை, பாவங்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதனால் இதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பாஸ்டில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு எல்லாருமே மாறி இருக்காங்க. இப்போ மிலரேப்பான்னு ஒரு கிரேட் செயின்ட் வந்து இருந்தார். அவர் சின்ன வயசில் பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இல்லை நாம் அதை பண்ணக்கூடாது, பண்ணது தப்புன்னு வருந்தி திருந்தி மனம் திருந்தி பல 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 ஜென்மத்தில் செய்ய வேண்டிய ஒரு யோக பயிற்சி தியான பயிற்சியை செஞ்சு மிலரேப்பா வந்து ஒரு பெரிய ஞானி ஆயிட்டார். இன்றைக்கும் டிபேட்டியன் புத்திசத்தில் மிலரேப்பா இஸ் கன்சிடர்ட் எ கிரேட் செயின்ட். அந்த மாதிரி நிறைய பேர், இப்போ உதாரணத்துக்கு வந்து அருணகிரிநாதர் வந்து இருந்தார். அவர் வந்து ப்ராஸ்டியூட் வீட்டுக்கு போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் தன்னைத்தானே மாற்றிண்டு அவ்வளோ பெரிய முருக பக்தர் ஆனார். அதனால் செயின்ஸு ஆர்டினரி பீப்புள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அஸ்ட்ராலஜின்றது கர்மா. பட் கர்மான்றது வந்து we can repair it with change of behavior, action, attitude and remedial measure. அதுதான் கர்மா. அதனால் நீங்கள் இதை வந்து புரிந்து கொண்டு தேவையில்லாமல் அஸ்ட்ராலஜின்ற பேரில் காப்ரா பண்ணுறதுன்றது வந்து நம்பாதீர்கள். உங்களுக்கு வந்து ரெமிடி வேணும், உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகணும்னா எங்ககிட்ட வாங்க. கண்டிப்பாக